முதல்ல வறுத்துடணும். நல்லா வறுக்கும் போது வாசனை வரும். அதாவது பட்டு பட்டு வெடிக்கிற மாதிரி இருக்கும். சரி, அப்போது வறுந்துச்சுன்னு அர்த்தம். உடனே எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு ஒரு துணியில் வச்சு மடித்து, ஏன்னா செதறி போகாமல் இருக்கும். ஒரு அம்மிப்பிடிகள் இருக்கு இல்லையா, அதை போட்டு ஊற்றி நசுக்கி தோலெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு 2 தடவை கழுவிட்டு ஒரு மஞ்சத்தூள் உப்பு போட்டு தண்ணியில் ஊற வச்சேன் நைட்டு ஃபுல்லாக. காலையில் எழுந்திரிச்சு எடுத்து சாப்பிட்டு வச்சுக்க, அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது என்னென்னா ஜீரண சக்தி ஆகும். ஜீரணம் ஆகாமல் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ஜீரண சக்தி ஆகும். உடம்பு ஒல்லியாகிறவங்களுக்கு புஷ்டி ஆகும். வெயிட் போடுமா? ஆமாம், வெயிட் போடும். அது இன்னும் நிறைய சக்தி இருக்கு அதில். அப்போ நைட்டில் சாப்பிட்டு படுத்தணும், காலையில் நைட்டில் இல்லை, நைட்டு ஊற வச்சுட்டோம். சாப்பிட்றது நைட்டாக பகலா? பகல்ல சாப்பிடலாம். ஓ ரைட். பகல்ல நைட்லேயும் சாப்பிடலாம். நைட்டில் சாப்பிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜீரண கோளாறுலாம் கிடையாது, வரும். ஜீரண சக்தி ஆகும். ஓ ஆவறதானே? அப்போ நைட்டு சாப்பிட்டு படுத்தா காலையில் ஃப்ரீயாக போகுது. ஆமாம். சரி, ஓகே. சரி, இப்போ அதை பார்த்துடலாம். இதுதான் அந்த புளியங்கொட்டை ஊற வைத்து வறுத்து ஊற வச்சு சாப்பிட்ற முறை. பார்த்துக்கோங்க. பார்க்கும்போதே சாப்பிட்லாமான்னு தோணுது. கொஞ்சம் சாப்பிட்டு தான் பார்ப்போம். நல்லா இருக்கு. அடுத்த வீடியோ புளியங்கொட்டை வறுத்து வடை சொல்ல போகிறீங்களா? தோசை சொல்லலாம். ஓ அப்படியா? அது எப்படியா? ஊற வச்சு ருப்பணுமா? ஆமாம், ஊற வச்சு ருப்பிட்டு அரிசி மாவு கலந்துக்கலாம். தோசையில் போடலாமா? அது அடுத்த இதில் பார்த்துக்கலாம். ஓ ரைட், ஓகே.